ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு tipstamil.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணிங்க. சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டிலே செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண மட்டன் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. அரிசி இங்கே 1 கிலோ சீரக சம்பா யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மட்டனை குக்கரில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதும் மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்குங்க. இப்போ நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கிளறி விடுங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டதுமே குக்கரை விசிலுக்கு வச்சுருங்க. 6 விசில் விட்டுருங்க. மட்டன் 70% வெந்தால் போதுங்க. ஏன்னா பேலன்ஸ் 30% நம்ம மசாலாவும் அரிசியும் சேர்த்து வேக வைக்கும்போது அதில் வெந்துடும். ஸோ இப்போது அந்த 70% வேகிற அளவுக்கு தான் நம்ம விசில் வைக்க போகிறோங்க. 6 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ இறக்கிட்டு விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு ஏற்ற மாதிரி 70% இதில் குக் ஆகிருக்குங்க. இதிலேருந்து கறியை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. தண்ணியை நம்ம தனியாக வச்சுக்குவோம். இந்த தண்ணியை நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு சூடானதுமே அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிடுங்க. நெய் சூடானதுமே 100 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் அண்ட் கீ இந்த ரெண்டுமே சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 3 இதை எல்லாமே போட்டு பொரிக்க விடுங்க. பொரிஞ்சு வந்ததுமே இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோவுக்கு 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க. அதை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி யூஸ் பண்ணிக்கணுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தாங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வருங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம 50 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் ஒரு பல்ஸில் ஒரு ஓட்டிடணும். மிக்சியை நீங்கள் அரைக்கிறதுல வச்சிங்கன்னா 1 இல்லாட்டி 2 தடவை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நைஸாக அரைப்படக்கூடாதுங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது டேஸ்ட்டுக்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் வெந்துட்டுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வரும். இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இங்கே நான் 6 எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிக்கிறதா என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. புளிக்கிற தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லாட்டி 6 எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும். மறுபடியும் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. இந்த டைமில் நம்ம அரிசியையும் களைஞ்சி ஊற வச்சுக்கலாங்க. இங்கே நான் சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இது அரைப்படிங்க. இதில் 2 படி நான் போட்டிருக்கேன். அது 1 கிலோ கரெக்டாக இருக்குங்க. அரிசியை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. இது வதங்கினதுமே பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. உரப்பு கூட சாப்பிட்றவங்களாம் இருந்தால் இன்னொரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது மட்டனையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மட்டனு எல்லாமே நல்லா வெண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை போட்டு அதையும் வதக்கி விடுங்க. இப்போ அதுவும் வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த உரப்பு போதும், உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு உரப்பும் இதில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போதும். அதுக்கப்புறமா பிரியாணிக்குனே அரைச்சி வச்ச பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது சிம்பிளான மசாலா பவுடர் தாங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3மே சம அளவு எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணதை நல்லா சளிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. மட்டன் பிரியாணி மட்டும் இல்லை, மற்ற பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாவும் சேர்ந்து வதங்கி சூப்பராக வந்திருக்குங்க. கலருமே பார்க்க சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு தயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது 150 கிராம் தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. புளிக்காத கெட்டி தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புளிச்ச தயிர் தான் இருந்துச்சுன்னா தக்காளியோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்றத. மோஸ்ட்லி புளிக்காத தயிராக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா வருங்க. தயிர் போட்டதுமே கொஞ்சம் உப்பையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக சம்பா அரிசிங்கிறதுனால 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கணுங்க. அதாவது 1 படி அரிசினா 2 படி தண்ணி, அந்த ரேஷியோவில் தாங்க ஆட் பண்ணணும். நானும் அப்படி தாங்க எடுத்துக்க போகிறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேக வச்ச மட்டனில் தண்ணி வந்து 1/4 படி இருக்குங்க. அப்போ பேலன்ஸ் 1/4 படி தண்ணியும் நான் நார்மல் தண்ணியும் தாங்க எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியும் இல்லை வெங்காயம் அடித்து வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்ததுனாலும் அதையும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றி மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூட தெரிகிற மாதிரி தாங்க இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடியை போட்டு கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வற்றி அரிசி வெந்து கொஞ்சம் மேலே தெரிய ஆரம்பிக்குங்க. இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்து அதை மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுமே இதை தம்முக்கு வைக்க வேண்டியதுதாங்க. கீழே தோசைக்குள்ளே வச்சுட்டு மேலே இந்த பிரியாணியை எடுத்து வச்சிட போகிறோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அப்படியே 20 நிமிஷம் வச்சுருங்க. எப்படி வைக்கணும்னா பிரியாணி தட்டுக்கு கீழே ஒரு துணியை போட்டு கவர் பண்ணிவிட்டு தட்டுக்கு மேலே வெயிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் இங்கே தண்ணியை வச்சு மேலே வெயிட்டை வச்சுருக்கேங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா சூப்பராக வந்திருக்குங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க தம்மில். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. பாருங்கள், மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. மசாலாவும் நல்லா எல்லாமே கூட்டாகி பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இப்போது சுட சுட பிரியாணி ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது முந்திரியையும் பாதாமையும் தனியாக நெய்யில் வறுத்தெடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆனியனையும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி முந்திரி பாதாம் இது எல்லாமே நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, மில்க் ஷேக் செய்யும்போது கூட இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியா மேலே அப்படியே தூவி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா கூட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பிரியாணியை நம்ம சர்வ் பண்ண போகிற பவுலுக்கு மாற்றிட்டு அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்ச பாதாமியும் மேலே நல்லா எல்லா பக்கமும் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியையும் நல்லா மேலே தூவி விட்டுருங்க. இப்போ பார்க்கவுமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி முந்திரி பாதாம் இது நல்லா சாப்பிடும்போது கடிப்படும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தாங்க. பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க, டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இது தாளிச்சா தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.